வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சியை உணவில் தினசரி சேர்த்துக்கொள்வதன் மூலம் நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அதை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு இந்திய சமையலிலுமே சரி இஞ்சி உள்ளது. இது பொதுவாக தேநீரில் ஒரு வலுவான சுவையை கொடுக்க சேர்க்கப்படுகிறது. நீங்கள் செய்யும் சில உணவுகளில் இது இருக்கலாம். காய்ச்சல் மற்றும் ஜலதோஷத்திற்கு இயற்கையான சிகிச்சையாக இந்த இஞ்சி நீண்ட காலமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இஞ்சியை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதற்கான காரணங்கள் பலவேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏன் இந்த இஞ்சியை நீங்கள் தினசரி உணவில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு கேள்வியில் முன்வைக்கும் போது, எதுக்காக இந்த இஞ்சியை நம்ம சேர்த்துணும் பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன இந்த இஞ்சி நன்மைகள்லாம் தருது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இஞ்சி அழற்சி ஏற்பு பண்புகள் வெற்றிருப்பதால் இது வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. மூட்டு வலி அறிகுறிகளை நீங்கள் நிர்வகிக்க இது உங்களுக்கு நிலவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதனை நீங்கள் தொடர்ந்து உட்கொள்வதனால வலி மற்றும் வீக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறலாம். நீங்கள் அதை வாய் வழியாக உட்கொண்டால் அல்லது உங்கள் சருமத்திற்கு நேராக நீங்கள் பயன்படுத்தாலும் சரி, அது படிப்படியாக உங்கள் அசௌகரியத்தை குறைக்கும். எனவே மூட்டு வலியால் அவசைப்படுபவர்கள் இந்த இஞ்சியை நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூட்டு வலி பிரச்சனை குணப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செரிமானத்திற்கு உதவுகிறது இந்த இஞ்சி. இஞ்சியில் இயற்கையாக நிகழும் கலவையான ஜிஞ்சரால் உள்ளது. பொதுவாக செரிமானத்தை மேம்படுத்த பலர் இதை பயன்படுத்துகின்றனர். நெக்ஸ்ட்டு பார்த்தா சளி மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தும் இந்த இஞ்சி. வெப்பநிலை குறையும் போது தும்மல் மற்றும் இருமல் ஆகியவை பொதுவான நிகழ்வுகளாகும். ஏனெனில் குளிர்கால மாதங்களிலும் சரி காய்ச்சல் மற்றும் ஜலதோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த கோடை காலத்திலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வேர்வை அதிகளவு வெளியேறுவதால் தலையில் நீர் கோர்த்து கொண்டு அது பார்த்திங்கன்னா சளி மற்றும் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும். எனவே இஞ்சி நீண்ட காலமாகவே சளி மற்றும் காய்ச்சலுக்கு நல்ல ஒரு வீட்டு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் அசௌகரியத்தை குணப்படுத்தும் இந்த இஞ்சி. உங்களுக்கு மாதவிடாய் வலி இருந்தால் சூடான இஞ்சி டீயில் ஒரு துண்டை ஊற வைத்து அதை நீங்கள் உங்கள் வயிற்றின் கீழ் வைக்கும் தசைகள் ஓய்வெடுக்கும். மேலும் இது வலி நிவாரணத்துக்கு கூட உதவுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் தேன் கலந்து கூட இந்த இஞ்சி டீயை நீங்கள் ஒரு கப் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் இந்த இஞ்சி டீயை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மாதவிடாய் காலத்தில் நீங்கள் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீலிங்கெல்லாம் போட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. அதாவது இஞ்சி டீயில் உள்ள விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் இரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கவும் மேம்படுத்தவும் உதவுகின்றன. இது இருதய பிரச்சனைகளின் வாய்ப்பை குறைக்க உதவும். மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமலும் தடுக்கும். தமனிகளில் கொழுப்பு படிவத்தை தடுக்கும் பண்புகளை இஞ்சி கொண்டுள்ளது. இந்த இஞ்சியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் B12 மற்றும் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்பு சத்து போன்றவை அடங்கியுள்ளன. நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோடும் சீராக வைக்கவும் இந்த இஞ்சி உதவுகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் இந்த இஞ்சியை நீங்கள் மறக்காமல் நல்லா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பசியுணர்வை அதிகரிக்கும். சிறிது இஞ்சியை நீங்கள் அரைத்து நீங்கள் பேஸ்ட் செய்து நீரில் கலந்து நீங்கள் நெற்றியில் தடவினால் ஒற்றை தலைவலி உங்களுக்கு நீங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆஸ்துமா நோயாளிகள் தினமும் நீங்கள் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடித்து வர ஆஸ்துமா பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். நீரில் நீங்கள் சிறிது இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து இறக்கி எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடிக்க நெஞ்சு பகுதியில் தேங்கியுள்ள சளி முறிந்து விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பல்வலியாக நிறைய பேர் அவஸ்தைப்படுகிறீங்களா? நீங்கள் இஞ்சி துண்டை நீங்கள் ஈறுகளில் மசாஜ் செய்தால் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் நீரில் இஞ்சியை நீங்கள் தட்டி போட்டு கொதிக்க வைத்து அந்நீரால் நீங்கள் வாயை கொப்பளிக்கும் போது உங்களுக்கு பல்வலி நீங்குகிறது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஞ்சி அரைத்து நீரில் கலந்த தெளிந்த பின் நீரை நீங்கள் எடுத்து துளசி இலை சாறை சேர்த்து ஒரு கரண்டி வீதம் நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட உங்களுக்கு வாயு தொல்லை இருந்தால் அந்த வாயு தொல்லை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட இது உங்களுக்கு பெரிதும் உதவுகிறது. இஞ்சி குமட்டல் மற்றும் வாந்தி வருவதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏற்படும் சோர்வையும் இஞ்சி தடுக்கும். இஞ்சியை தட்டி நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி தேன் கலந்து பருக செரிமான பிரச்சனைகள் அகலும். அதிலுமே காலையில் பருகினால் உங்கள் செரிமான மண்டலம் சுத்தமாகி அதன் செயல்பாடுகள் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இஞ்சியோட நன்மைகள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.